திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் மகக்கணபதியே நமக. நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. நம்முடைய ஆதிசேடன் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய உலக ஜோதிட திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உலக ஜோதிட தினம். இந்த உலக ஜோதிட தினத்தினுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 1993ஆம் ஆண்டு மேலை நாட்டு ஜோதிடர்கள், ஐரோப்பாவை சேர்ந்த ஜோதிடர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து அப்பொழுதே அவர்கள், அதாவது 1993லேயே தொலைத்தொடர்புகள் மூலம் ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தொலைத்தொடர்பு அமைப்பு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மிடத்தில் இல்லை. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அவங்க அந்த அமைப்பினர் ஒன்று கூடி உலக ஜோதிட தினம் என்று அதற்கு ஒரு நாளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து எந்த நாளை நாம் பயன்படுத்தலாம், அதற்காக உலக ஜோதிட தினமாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுவும் ஜோதிட ரீதியாக அதை நாம் ஆய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று பல்வேறு குழுக்களாக ஆராய்ச்சி செய்து அதிலே தான் இந்த நாள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மார்ச் 20 இன்றைக்கு, அதாவது 2024 மார்ச் 20 இந்த ஆண்டு ஜோதிட தினமாக, உலக ஜோதிட தினமாக இந்த நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு அது 93லேருந்து அவங்க அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாள் சில ஆண்டுகளில் மார்ச் 19ஆகவும் வரலாம், மார்ச் 21ஆகவும் வரலாம். ஆனால் அதிகமாக மார்ச் 20 தேர்ந்தெடுக்கப்படும். ஒரு சில வருடங்களில் ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும். இது காரணம் என்ன என்றால், இவங்க எப்படி இந்த ஜோதிட தினம், உலக ஜோதிட தினம் என்பதை வரையறை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சூரியன் மேஷ ராசியிலே பிரவேசம் செய்யக்கூடிய நேரம், அந்த நேரத்தை தான் இவங்க என்ன செய்திருக்கிறாங்க, ஜோதிட தினமாக அறிவிக்கின்றார்கள். அது மார்ச் 19 காலை பகுதியோ மாலை பகுதியோ சில வருஷங்களில் வரும். சில மெஜாரிட்டி வருஷங்களில் மார்ச் 20 வந்துடும். அன்றைக்கு காலையிலையோ மத்தியானமோ இரவு நேரத்தில் நடக்கலாம். சில வருடங்களில் 21ஆம் தேதியும் வரும். ஆனால் பொதுவாக தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளிலே ஒரு 6-7 ஆண்டுகள் மார்ச் 20 தான் வரும். ஒரு சில இதில் மட்டும் சில மாற்றங்களின் காரணமாக ஒரு நாள் ஒரு 6 மணி நேரம் முன்னதாக வைங்க. அப்போ இரவு 12 மணிக்கு முன்னதாக வந்துட்டுனா அது 19ஆம் தேதியாக வந்துடும். அல்லது ஒரு 6 மணி நேரம் தாமதமாக வந்தால் 21ஆம் தேதியாக வரும். அப்படி வருஷங்களில் மட்டும் மார்ச் 19 அல்லது 21 உலக ஜோதிட தினமாக அறிவிக்கப்படும். பொதுவாக மெஜாரிட்டியாக மார்ச் 20 தான் அந்த மேசாயம். அதுவும் இவர்கள் பூமத்திய ரேகை பகுதியில் இருந்து அந்த டிகிரியில் இருந்து கணக்கு பண்ணுறாங்க. அப்படி கணக்கு பண்ணும்போது மார்ச் 20 தான் மெஜாரிட்டியாக வருகிறது. எனவே மார்ச் 20 உலக ஜோதிட தினம். சில வருடங்களில் ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கலாம். ஆமாம். அதாவது இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், தமிழர்கள் மட்டும்தான் மேசராசியிலே சூரியன் செல்வதை புத்தாண்டாக கொண்டாடுகின்றார்கள். இப்போ தெலுங்கு புத்தாண்டு இருக்குது, தெலுங்கு வருட பிறப்பு. அதுக்கு 10 நாளைக்கு முன்னக்கூட்டியே கொண்டாடிடுறாங்க. அதே போல் மலையாள புத்தாண்டு இருக்கிறது. வேறு சில பகுதிகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் புத்தாண்டு கொண்டாடுகின்றார்கள். ஆனால் மேசராசியிலே சூரியன் செல்லும் பொழுது தான் அப்படி மேசராசியில் தொடங்கி மீண்டும் மேசராசிக்கு வரும் பொழுது தான் ஒரு சுற்று பிரபஞ்சத்திலே சூரியன் நிறைவு பெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டு மிகச்சரியாக அந்த பிரபஞ்சத்திலே இந்த ஒரு பூரணமான சுற்று நிறைவு பெறுகிறது என்பதை கண்டறிந்தவர்கள் தமிழர்கள். எனவே தான் மேசராசியிலே சூரியன் செல்வதை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், புத்தாண்டு தினமாக வரையறை செய்திருக்கின்றார்கள். எப்படி? அப்போது இதை எவ்வளோ தூரம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதையே அடிப்படையாக கொண்டு இப்போ நாம் மேஷராசியிலே சூரியன் செல்வதை சித்திரை 1ஆம் தேதி அன்று அந்த புத்தாண்டு என்று கொண்டாடுகிறோம். ஆனால் மேசாயனம் என்று சொல்லப்படுகின்ற பங்குனி மாதம் 7ஆம் தேதியே அந்த பெயர்ச்சி, 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ அந்த பெயர்ச்சி நடந்து விடுகிறது. மேஷத்துக்குள்ளே சூரியன் சென்று விடுகிறார். அப்போ 23 நாள் கழித்து நாம் ஏன் அதை சித்திரை 1 என்று 23 நாள் கழித்து மேஷ மாதத்தை நாம் தீர்மானிக்கிறோம் என்று சொன்னால், பூமியானது 23.5 டிகிரி சாய்ந்திருக்கிறது. 23.5 டிகிரி சாய்ந்திருப்பதனாலே அந்த 23.5 டிகிரி நம்ம கழித்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ தான் பலனுக்கு வருகிறது.
மேசராசியிலே முன்னதாக சென்றாலும் பூமியினுடைய சாய்மானம் காரணமாக 23.5 டிகிரி சாய்ந்திருப்பதனாலே அந்த 23.5 நாட்கள், ஒரு நாளைக்கு 1 டிகிரி சூரியன் செல்லும். எனவே அந்த 23.5 நாட்கள் கழித்துத்தான் மேசராசியினுடைய பலனை வெளிப்படுத்துகிறது. அது தொடர்ந்து அங்கிருந்து அதிலிருந்து 30 நாட்கள் அது இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இப்படியாக நாம் என்ன செய்கிறோம், அந்த ஒவ்வொரு கிரக பயிற்சிக்குமே இந்த 23.5 டிகிரியை கழித்து இது சாயன முறை, நிராயன முறை என்று 2 முறை இருக்கிறது அல்லவா. அதில் வந்து நாம் வந்து இந்த 23.5 டிகிரியை கழிக்கிறோம். ஆனால் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ் அவங்க வந்து என்னென்னா அந்த 23 டிகிரியை கழிக்கிறது இல்லை. அது பிரபஞ்சத்தில் அப்படியே என்ன மாதிரி பேச்சாகுதோ அதை நம்ம அப்படியே கணக்கிட செய்ய வேண்டும். இந்த பூமியினுடைய சாய்மானத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கருதக்கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் பூமியின் சாய்மானம் காரணமாக பலனுக்கு அனுபவ பலனுக்கு வருவதற்கு 23.5 டிகிரி பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதை நம்முடைய சித்தர்கள் நுட்பமாக உணர்ந்து கொண்டார்கள். அதனால தான் அவங்க அந்த முறையை என்ன செய்கிறார்கள், 23 டிகிரியை கழிக்கின்ற முறையை கண்டறிந்தார்கள். அதாவது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எளிமையாக புரிய வேண்டும் என்று சொன்னால், ஆகாயத்தில் மேகம் ஒரு 10 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குதுன்னு வைங்களேன். அங்கேருந்து நீர் பிரிகிறது. அது பூமியில் வந்து வீட்டு வாசலில் மழையாக பெய்யுது. அங்கே பிரபஞ்சத்தில் 10 கிலோமீட்டருக்கு அங்கே அது தண்ணீராக பிரிகின்ற நேரத்தை வெஸ்டர்ன் மேலை நாட்டு ஜோதிடர்கள் கணக்கீடு செய்து அதுதான் பிரிந்து விட்டதில்லை, அங்கேருந்து தண்ணீராக பிரிந்து விட்டதில்லை, அதுதான் பயனுக்குள்ள நேரங்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோம், அது பிரிந்தாலும் இங்கே வந்து சேரதுக்கு ஒரு சில நிமிடங்கள் ஆகுது இல்லையா, அந்த நேரத்தையும் கணக்கிட்டு மிக துல்லியமாக நாம் என்ன செய்கிறோம், நம்ம வீட்டு வாசலில் வந்து தண்ணீரை மழையாக பெய்கின்ற நேரத்தை நாம் கணக்கீடு செய்கிறோம். இப்படித்தான். அப்போ தமிழர்கள் வந்து எவ்வளவு நுட்பமாக ஜோதிடத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்பது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உலகத்திலே மேசராசியில் சூரியன் பிரகாசம் செய்வதை ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக கருதக்கூடாது. அந்த நாளை புத்தாண்டு நாளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு நுட்பமாக அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். மேலைநாட்டு ஜோதிடர்கள் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நம்முடைய வழிகாட்டியை பின்பற்றி தான் அவர்களும் மேசாயனம் என்று சொல்லக்கூடிய சூரியன் மேசத்திலே செல்கின்ற அந்த நாளை எடுக்கிறார்கள். நாம் அது பயனுக்கு வருகின்ற நாளான 23 டிகிரியை கழித்து அதைவிட நுட்பமாக எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் தமிழர்கள் எந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஜோதிட ஞானத்தை உடையவர்களாகவும் வானசாஸ்திரத்திலே மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு உன்னதமான ஒரு கணக்கீடாக இருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் வந்து பொதுவாக மேலை நாட்டு ஜோதிடர்கள் அவர்கள் பிரபஞ்சத்திலே உள்ள அந்த நிலையைத்தான் பார்ப்பார்கள். இந்த சாய்மானத்தை அவர்கள் கருதுவதில்லை. அதற்கு தக்கபடி சில விதிகளை மாற்றி என்ன செய்கிறார்கள், ஜோதிடத்தை அவர்கள் கையாளுகின்றார்கள். நாம் வந்து என்ன செய்கிறோம், அந்த 23 டிகிரியை கழிச்சிட்டு கரெக்டாக நம்ம என்ன செய்கிறோம், மேசத்தில் இருந்தால் என்ன பலன், ரிஷபத்தில் இருந்தால் என்ன பலன் போட்டிருக்கிறோம். அவங்களும் அதை தான் போடுவாங்க. அவங்க என்ன செய்ய கழிக்காமல் வச்சுட்டு அந்த பலனில் என்ன செய்வாங்க, வேறு சின்ன மாற்றங்களை வச்சு இதே லெவலில் கணக்கீடு பண்ணிடுறாங்க. எல்லாமே இங்கேருந்து போனது தான். இந்த நூல்களை அடிப்படையாக வைத்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அந்த தெளிவான கணக்கீடுகளை செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த மார்ச் 20ஆம் தேதி, இந்த 20, 21, 22 இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இரவும் பகலும் கிட்டத்தட்ட சமநிலையில் இருக்கும். ஆமாம், மார்ச் 22ஆம் தேதி இரவு பகல் நிலையில் இருக்கும். பூமத்திய ரேகை பகுதியில் பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். பொதுவாக கோடைக்காலம் அதிகமாக பகல் பொழுது அதிகமாக இருக்கும், குளிர்காலங்களிலே இரவு பொழுது அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மார்ச் 22ஆம் தேதி நாமளும் பூமத்திய ரேகையிலேருந்து ஒரு 8 டிகிரி தான் அட்சரேகை விலகி இருக்கிறோம். அதனால் இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து நமக்கு இந்த சமநிலை வரும். பூமத்திய ரேகையில் அந்த 21ஆம் தேதியே என்ன செஞ்சிடும், 21, 22 இந்த நாட்களிலே சமமான பகலும் இரவும் காணப்படும். அதுவும் இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட நடுநிலையான, எப்படி ஜோதிடம் என்பது நடுநிலையாக நாம் என்ன செய்ய வேண்டும், தீர்மானிக்க வேண்டும் என்பது போல் அதாவது பகல் இரவு எப்படி சமமாக இருக்கின்ற நாள் அந்த நாள் வந்து மேசத்திலே செல்கின்ற போது அந்த நாள் எப்படி இருக்கிறதோ அதுபோல் ஜோதிடர் என்ன செய்ய வேண்டும், சமநிலையோடு என்ன செய்ய வேண்டும், தன்னை நோக்கி வருகின்றவர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தனிப்பட்ட பாரபட்சங்கள் எதுவும் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. சிலர் அப்படி என்று சொல்லி, அதாவது எந்த ஒரு நிலையிலையும் ஜோதிடத்தில் நீதியோடு இருக்க வேண்டும். பணத்துக்காக ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாது. பண ஆசையோ வேறு எந்த ஆசையும் இடம் கொடுக்கக்கூடாது. நியாயமான முறையில் ஜோதிடர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அதை சொல்வதற்கு அந்த நாள் ஒரு சமநிலை நாளாக இருக்கிறது.
என்பதையும் இந்த இடத்திலே ஒரு தத்துவமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான நாளிலே இந்த மார்ச் 20 இந்த வருடம் மார்ச் 20 வந்திருக்கிறது. சில வருடங்களில் அது 21 வரலாம். ஏன்னா ஒரு 6 மணி நேரம் கழிச்சிட்டுன்னு வைங்க, இரவு 12 மணிக்கு பிறகு ஒரு 2 மணின்னா அப்போ அடுத்த நாள் ஆயிரும். அப்படி அந்த பிரவேசம் என்பது முன்ன பின்ன லேசாக சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். அந்த வகையிலே இன்றைக்கு மார்ச் 20, 2024 ஜோதிட உலக ஜோதிட தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாலை பொழுதில் தான் அந்த பேசாயனம் பயிற்சி நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது மாலை பொழுதில் தான் நடைபெறுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்பின் 12 நாளிகைகளுக்கு அந்த பவர் உண்டு. அதனால் நீங்கள் மத்தியானத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் மாலை பொழுது நம்முடைய தமிழ் பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்கும்பொழுது நாளை தான் அந்த பயிற்சி நம்முடைய பகுதிக்கு வருகிறது. இப்போ சில சூரிய உதயம் இடத்துக்கு இடம் மாறுபடுகிறது அல்லவா. இப்போ நம்ம நாட்டில் சூரிய உதயம் ஒரு குறிப்பிட்ட நேரம்னா அமெரிக்காவில் அது வேறு நேரமாக இருக்குது. அதே போல் நம்முடைய பகுதிக்கு நாளை தான் அந்த மேஷாயனம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது எங்கு உள்ள. ஆனாலும் அவர்கள் நிலநடுக்கோட்டு, அதாவது பூமத்திய ரேகை பகுதியை வைத்து அந்த இடத்திலிருந்து, ஏன்னா அதுவும் பூமியினுடைய மத்திய பகுதி சமநிலை பகுதியாக இருக்குது. எப்படி பகல் இரவு சமமாக இருக்குதோ அதுபோல் பூமியினுடைய வட கோளார்த்தமும் தென் கோளார்த்தமும் சமமாக இருக்கின்ற அந்த நிலநடுக்கோட்டு பகுதி, அந்த பூமத்திய ரேகை என்று சொல்வார்கள், அதிலிருந்து அவர்கள் இந்த மேஷாயனத்தை கணக்கிட்டு 20ஆம் தேதியை எடுத்திருக்கிறார்கள் என்பதையும், இதற்கு பிறகு சூரியன் வட கோளார்த்தத்தை நோக்கி, அதாவது வடக்கெல்லாம் வட பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்கணும். வெயில் காலம் தானே, 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு வெயில், 6 மாதம் தொடர்ந்து வெயில் காலம்தான். அப்புறம் செப்டம்பர் 22ஆம் தேதி நிலநடுக்கோட்டை மீண்டும் தாண்டும் பொழுது தான் குளிர்காலம் ஆரம்பிக்கும். அது நம்ம தட்சிணாயனம், இப்போ உத்தராயண பகுதி, இப்போ உத்தராயணத்தினுடைய மத்தியம பகுதிகளுக்கு வந்துட்டோம். அப்படி இன்னும் கூடுதலாக வெயில் அதிகரித்து பிறகு குறைந்து வரும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஜோதிடம் என்பது பெரிய பெரிய வரலாற்று அறிஞர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பெரிய வரலாற்றையே புரட்டி போட்ட பெரும் சாம்ராஜ்யங்களை உருவாக்கிய சக்கரவர்த்திகளாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜோதிடத்தை முறையாக கையாண்ட மன்னர்கள் தோற்று போனதாக வரலாறே இல்லை. ராஜராஜ சோழனெல்லாம் பிரத்யேகமாக மிகப்பெரிய ஜோதிடர் அவையை வைத்து அவர்களுடைய ஆலோசனைப்படி தான் ஒவ்வொரு படையெடுப்பையும் நடத்தி அவர் மும்முடி சோழனாக வாழ்க்கை முழுவதும் வெற்றி பெற்றவராக திகழ்ந்தார் என்பது வரலாறு. எனவே ஜோதிடம் என்பது வாழ்க்கையினுடைய அதாவது ஜோதி இடம். இப்போ உலகம் மாயை நிறைந்த உலகம். மாயை என்பதே ஒரு இருட்டு தான், என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்கி. அதுமாரி ஒரு இருட்டுக்குள்ளே ஒருத்தன் போகிறான், திணறு தான். பள்ளம் எங்கே இருக்குது, மேடு குளம் எங்கே இருக்குது, குளங்குட்டை எங்கே இருக்குதுன்னு தெரியாது. கையில் ஒரு விளக்கை கொடுத்துட்டோன்னு, வெளிச்சத்தை கொடுத்த ஒரு டார்ச் லைட்டு மாதிரி ஏதோ ஒன்று, ஒரு ஜோதி, ஒரு வெளிச்சம் இருந்ததுன்னா அப்படியே வெளிச்சத்தில் என்ன செய்வார், ஒரு செல்ஃபோன் வெளிச்சத்தில் கூட அப்படியே என்ன செய்வார், நான் பாதுகாப்பாக போயிடலாம். அதே போல் அந்த ஜோதி இருக்கின்ற இடம், வெளிச்சத்தை காட்டுகின்ற இடம், மாயை நிறைந்த அந்த வாழ்வியல் நாட்களிலே நமக்கு ஜோதியாக துணை நிற்பது ஜோதிடம். அதான் அந்த ஜோதிடங்கிறது பேர் கூட அப்படி வச்சுருக்கிறாங்க. அருமையான ஒரு பெரிய விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம். ஆமாம், இன்றைக்கி பல்வேறு பல்கலைக்கழகங்களில் ஜோதிடத்துறை என்று ஏற்படுத்தப்பட்டு முதுநிலை பட்டம், இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம், ஆராய்ச்சி PhD வரைக்கும் வச்சு நடத்துகின்றார்கள். மேலை நாடுகளிலெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாஸ்திரமாக இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.